அழைத்து கொண்டு விஷ்ணுவிடம் சென்று முறையிட்டார். பரந்தாமன் அவர்களை அழைத்து கொண்டு சிவபெருமானிடம் சென்றார். மகேஸ்வரா, நான்முகனுடைய படைப்பு தொழில் விருத்தியாகாது தடைப்பட்டு நிற்கிறது. அந்த குறையை தாங்கள்தான் போக்கி அருள வேண்டும் என்று பிரார்த்தித்தார். ஈசன் தம் முன்பு நின்ற விஷ்ணுவையும் பிரம்மனையும் சனகாதியர் நால்வரையும் ஹூங்காரத்தால் அழிந்து போகுமாறு செய்தார். பின்னர் தாம் மட்டுமே தனித்து நின்றவராய் தம்முடைய இடது தோளை திருநோக்கம் செய்தார். அந்த தோளில் இருந்து தேவி தோன்றினாள். இறைவன் அவளை தம்முடைய இடப்பாகத்தில் இருக்கச் செய்து விஷ்ணு பிரம்மன் சனகாதியரை உயிர் பெற்று எழச் செய்தார். தேவியுடன் திருக்காட்சி தந்த இறைவனை அவர்கள் வணங்கி துதித்தார்கள். ஈசன் அவர்களை பார்த்து, என்னுடைய அருட்சக்தியாகிய உமையோடு நான் கலந்தேன். ஆகவே இனி நான்முகனுடைய படைப்பு தொழில் விருத்தியாகும் என்று அருளினார். அவர்கள்